மருந்து வழக்கை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரிக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் போலி மருந்து முறைகேடு மற்றும் பல்வேறு துறைகளில் ஊழலில் மூழ்கியுள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சட்டப்பேரவையை முற்றுகையிடும் போராட்டம் இன்று நடைபெற்றது. போராட்டத்திற்கு அக்கட்சியின் மாநில குழு ஒருங்கிணைப்பாளர் பெருமாள் தலைமை தாங்கினார். அக்கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ராமச்சந்திரன், ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆளும் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மேலும் அவர்கள் ராஜா திரையரங்கம் அருகே உள்ள காமராஜர் சிலையிலிருந்து நேரு வீதி சட்டப்பேரவை நோக்கி ஊர்வலமாக வந்தனர். அவர்களை நேரு வீதி, கேண்டீன் வீதி சந்திப்பில் போலீசார் சாலையின் குறுக்கே தடுப்புகளை அமைத்து தடுத்தனர். இருப்பினும் போலீஸ்காரர்களின் தடுப்புகளை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் செல்ல முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்ததால் அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கேயே சாலையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர். முதலமைச்சர் அறிவின்படி வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தலைமைச் செயலகத்தில் உள்ள அரசு செயலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளில் பொதுப்பணித்துறையில் 1378 பேர் வவுச்சர் ஊழியர்களாக ஒப்பந்த அடிப்படையில் குடிநீர் விநியோகம், சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளில் கடந்த 15 வருடமாக ஈடுபட்டு வருகின்றனர். 10,000 ரூபாய் ஊதியம் வாங்கி வந்த இவர்களுக்கு இந்த ஆட்சியில் 18,000 ரூபாயாக ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட்டது. இதனிடையே 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி இருமுறை சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்திருந்தார். வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பொதுப்பணித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தலைமைச் செயலகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அரசு செயலரிடம் பேச்சுவார்த்தையை அழைத்து சென்ற நிலையில் பணி நிரந்தரம் செய்யப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மத கலவரத்தை தூண்ட முயன்ற திமுக அரசுக்கு நீதிமன்றம் சரியான பதிலடி வழங்கியுள்ளதாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூண் ஏற்றும் விவகாரத்தில் அற்ப அரசியல் லாபத்திற்காக திட்டமிட்டு மத கலவரத்தை தூண்டும் விதமாக செயல்பட்ட தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மக்கள் விரோத திமுக அரசுக்கு நீதிமன்றம் சரியான பதிலடி வழங்கியுள்ளது. இதற்கு மேலும் மத ரீதியில் மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய செயலை தமிழக திமுக அரசும் அதன் முதலமைச்சர் ஸ்டாலினும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். மின்துறையின் பங்குகளை தனியார் மயமாக்கும் டெண்டரை அரசு ரத்து செய்துள்ள நிலையில் லாபத்துடன் இயங்கும் மின்துறையை தனியார் மயமாக்கும் அரசின் முடிவை முழுமையாக ரத்து செய்து அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். வில்லியனூர் கண்ணகி அரசு பள்ளி எதிரில் 18 லட்சம் ரூபாய் செலவில் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விழுப்புரம் பிரதான சாலையில் கண்ணகி அரசு பெண்கள் பள்ளிக்கு எதிரில் கல்வெட் அருகில் சேதமடைந்த யூ வடிவ வாய்க்கால் சீரமைக்கும் பணிக்கு 18,46,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு வாய்க்கால் சீரமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் தேவா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் ஆய்வக தர சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில மருந்து வணிகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சங்கத்தின் தலைவர் ரவிச்சந்திரன், செயலாளர் ரமேஷ் ஆகியோர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநில மருந்து கட்டுப்பாட்டுத் துறையில் இருந்து புதுச்சேரியில் உள்ள மொத்தம் மற்றும் சில்லறை மருந்தகங்களில் இருப்பில் உள்ள மற்றும் இனிவரும் மருந்துகளின் ஒவ்வொரு தொகுப்புகளின் ஆய்வக தர அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனை ஏற்று புதுச்சேரி மாநில மருந்து வணிக சங்கத்தின் சார்பில் மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மின்னஞ்சல் மூலமாக ஆய்வக தர சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு மருந்துகளின் நம்பகத்தன்மை இத்தகைய ஆய்வக தர சான்றிதழ் வாயிலாக உறுதிப்படுத்தப்படும். எனவே வாடிக்கையாளர்கள் எவ்வித அச்சமில்லாமல் வழக்கம் போல மருந்துகளை வாங்கி உட்கொள்ளலாம் என தெரிவித்துள்ளனர்.
ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில மகளிர் அணி அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள சமூக சேவகி வாசுகி மாநில தலைவர் வெங்கட்ராமனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில மகளிர் அணி அமைப்பாளராக சமூக சேவகி வாசுகியை நியமித்து கழக தலைவர் வெங்கட்ராமன் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து சமூக சேவகி வாசுகி கழக தலைவர் வெங்கட்ராமனை சந்தித்து சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கட்ராமன், சமூக பணிகள் மூலம் பல்வேறு விருதுகளை வென்ற முன்னாள் தலைமை ஆசிரியை வாசுகி மகளிர் அணியின் மாநில அமைப்பாளராக நியமிப்பதில் மகிழ்ச்சி என்று தெரிவித்தார். மேலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தவிர்த்து மக்கள் நலன் கொண்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்படும் என்றும், இல்லை என்றால் 30 தொகுதிகளிலும் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் சாராய் ஆலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி ஆலையை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த ஆரியபாளையம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான வடி சாராய ஆலை உள்ளது. இந்த ஆலையில் கடந்த 2009ஆம் ஆண்டில் 53 ஊழியர்கள் நேரடியாக நியமிக்கப்பட்டு பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர். தொடர்ந்து 14 ஆண்டுகளாக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த 2023இல் 53 ஊழியர்களையும் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி நிர்வாகம் பணி நீக்கம் செய்தது. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தனர். அரசு சுமூக தீர்வு கண்டு அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் 53 ஊழியர்களையும் மீண்டும் பணியில் அமர்த்தலாம் என நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது. இதனிடையே நீதிமன்ற உத்தரவின்படி தங்களுக்கு பணி வழங்க கோரி கடந்த நவம்பர் மாதம் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணி அமர்த்துவதற்காக நிர்வாகம் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நிர்வாகம் உறுதியளித்தபடி இதுவரை தங்களுக்கு பணி வழங்காததை கண்டித்தும் நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரியும் ஆலை வளாகத்தில் பணி நீக்க ஊழியர்கள் மீண்டும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நிரந்தர ஊழியர்களை ஆலைக்குள் அனுமதிக்காததால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இதனால் ஏராளமான போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். ரெட்டியார்பாளையம் சாய்பாபா ஆலயத்தில் நடைபெற்ற பல்லக்கு ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் நியூ பைபாஸ் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ ஷீரடி மகாராஜ சாய்பாபா ஆலயத்தில் நடைபெற்ற ஆங்கில புத்தாண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தியாகுப்பிள்ளை நகரை சேர்ந்த சுகுதேவ் குடும்பத்தினர் உபயத்தில் விநாயகர், முருகன் மற்றும் சாய்பாபா தெய்வங்கள் சிறப்பு சந்தன காப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்தனர். தொடர்ந்து சாய்பாபா சிறப்பு பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது. மதியம் சிறப்பு ஆரத்தி, சிறப்பு அன்னதானத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி ரங்கநாதன் தலைமையில் நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். யூகோ வங்கியின் 84ஆம் ஆண்டு நிறுவன தின விழாவை முன்னிட்டு மருத்துவ முகாம் மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. யூகோ வங்கியின் 84வது நிறுவன தின விழா பாண்டிச்சேரி பிரதான கிளையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை முன்னிட்டு பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு சமூக பொறுப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை பாண்டிச்சேரி சார்பில் மருத்துவ சுகாதார முகாம் மற்றும் ஜோதி ஐ கேர் பாண்டிச்சேரி சார்பில் கண் பரிசோதனை முகாம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இதில் பொதுமக்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் வங்கி பணியாளர்கள் பலர் பங்கேற்றனர். மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் பாண்டிச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் 84 மரக்கன்று நடும் விழா மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு யூகோ வங்கியின் புதுச்சேரி பிரதான கிளை மேலாளர் திரு ராகுல் குமார் அவர்கள் தலைமை தாங்கி விழாவை சிறப்பித்தார். அவர் தனது உரையில் யூகோ வங்கி சமூக நலன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் சுகாதார மேம்பாடு ஆகியவற்றில் தொடர்ந்து உறுதுணையாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். யூகோ வங்கியின் 84 ஆண்டு பயணம் வாடிக்கையாளர் நம்பிக்கை மற்றும் சமூக பொறுப்புணர்வுடன் தொடர்ந்து முன்னேறி வருவது குறிப்பிடத்தக்கது. காவலர் பணிக்கான உடற்தகுதி தேர்வில் நேற்று 4ஆம் நாளில் 187 பேர் மட்டுமே தேர்வாகினர். புதுச்சேரியில் 148 காவலர் பணியிடங்களுக்கான உடற்தகுதி தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் கடந்த 2ஆம் தேதி துவங்கியது. முதல் நாள் 500 பேர் அழைக்கப்பட்ட நிலையில் 279 பேர் பங்கேற்றனர். அதில் 66 பேர் தேர்ச்சி பெற்றனர். இதனையடுத்து 3ஆம் தேதி நடந்த உடற்தகுதி தேர்வில் 750 பேர் அழைக்கப்பட்டதில் 407 பேர் பங்கேற்றனர். இதில் 115 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் நடந்த உடற்தகுதி தேர்வுக்கு 1000 பேர் அழைக்கப்பட்டதில் 579 பேர் பங்கேற்றனர். இதில் 166 பேர் தேர்ச்சி பெற்றனர். தொடர்ந்து நேற்று 4ஆம் நாள் 1000 பேர் அழைக்கப்பட்டதில் 409 பேர் கலந்து கொள்ளவில்லை. 591 பேர் பங்கேற்றனர். இதில் 187 பேர் மட்டுமே அடுத்த மாதம் நடக்கவுள்ள எழுத்து தேர்வுக்கு தகுதி பெற்றனர். 5ஆம் நாளான இன்று 1000 பேர் அழைக்கப்பட்டுள்ளனர்.
புதுச்சேரியில் 3 பேரிடம் 41,000 ஆன்லைன் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர். நெட்டப்பாக்கத்தை சேர்ந்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் பேசி அவரின் கிரெடிட் கார்டு லிமிட்டை அதிகரிப்பதாக ஆசை வார்த்தை கூறினார். இதை நம்பி அவர் மர்ம நபருக்கு கிரெடிட் கார்டு விவரங்களை அளித்தார். இதனையடுத்து அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 24,865 ரூபாய் மாயமாகியது. இதேபோல அருமாத்தபுரத்தை சேர்ந்த நபரிடம் 15,000 ரூபாய், முதலியார்பேட்டையை சேர்ந்த நபரிடம் 1,720 ரூபாய் என மொத்தம் 41,585 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் இழந்துள்ளனர். சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்.